இன்றைக்கி நான் பேசுகிற தலைப்பு நம்ம இருதயத்தை நம்ம காத்துக்கொள்வதற்கு நம்ம பொறுப்பாளியாக இருக்கிறோம். ரெஸ்பான்சிபிள் டு டேக் கேர் ஆஃப் அவர் ஹார்ட். நம்ம இருதயத்தை நாம் காத்துக்கொள்வதற்கு நீங்களும் நானும் ஒரு பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நம்மளுடைய இருதயத்திலிருந்து தான் இனி காரியங்கள் எல்லாவற்றையும் செயல்படுகிறது. நம் இருதயத்திலிருந்து தான் எல்லா காரியங்களும் நடக்கிறது. நம்மளுடைய கிரியைகள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய பேச்சுக்கள் எல்லாமே இந்த இருதயம் எப்படி இருக்குதோ அதன் மூலியமாக இந்த காரியங்கள் பேசப்படுகிறது, நாம் செயல்படுகிறோம். வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26வது வசனம். புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 36 verse 26. 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த ஒரு காரியங்கள். அவர் என்ன சொன்னார்? அந்த ஜனங்களுக்கு அவர் ஒரு புதிய இருதயத்தை தருகிறார், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வைக்கிறார் என்று வேதம் சொல்ல. எபிரேயர் 8:10 நம்ம வாசிப்போம் என்றால், அந்த இருதயத்துக்குள்ளே அவர் தன்னுடைய வசனங்கள், தன்னுடைய சட்டங்களை அந்த இருதயத்தில் அவரே வைக்கிறாராம். இந்த இருதயத்தில் இருந்து தான் காரியங்கள் தேவன் செயல்படுகிறார். அதற்கு முன்பாக செயல்படும் முன்பாக நாம் இருதயத்தை அவர் என்ன செய்கிறார்? சரியான இருதயத்துக்குள்ளே அவர் வைக்கிறார். ஒரு காடி எடுத்துக்கொண்டால், ஒரு பெரிய காடியாக இருக்கலாம், அது சின்ன காடியாக இருக்கலாம். அது செயல்பட வேண்டும் என்றால் அதோடைய இன்ஜின், அது சரியான ஒரு இன்ஜினாக இருக்க வேண்டும். அந்த இன்ஜின் சரியாக செயல்படும் என்றால் அந்த இன்ஜினில் ஒரு ஹார்ஸ் பவர் தான் அந்த காடியை இன்னும் அது ஸ்பீடாக ஓட செய்கிறது. வெள்ளிக்கிழமை மகன் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஸ்கூலில் அவங்க கம்ப்யூட்டர்ஸ் காரியங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறதுனால இப்போ பிள்ளைங்களை கம்ப்யூட்டர் லேப் கொண்டு போய் இவங்களை சொந்தமாக அந்த சாஃப்ட்வேரில் அது ஸ்பாட் சம்மந்தப்பட்ட காரியங்கள் காடி செய்து அதை இன்ஜினை போட்டு அவங்க இந்த மாதிரி அதுக்குள்ளே ஒரு 24 ஸ்டூடெண்ட்னா நெட்ஒர்க் செய்து அந்த ஸ்பாட்டில் விளையாடணும். டீச்சரும் அதில் சேர்ந்து இருப்பாங்களாம். அப்போ இவர் சொன்னார், அவர் ஒரு காடியில் 3 இன்ஜின் போட்டிருந்தாராம். அப்போ 3 இன்ஜின் போட்டதால் லாஸ் போகும்போது காடி வேகமாக போகிறாங்க. இப்போ டீச்சர் பார்த்தீங்கன்னா அது இப்படிலாம் செஞ்சுருக்க சொல்லிட்டு டீச்சர் எக்ஸ்ட்ரா அவர் 4 இன்ஜினை போட்டு அவர் ரேஸ் விட்டுக்கிட்டு இருந்தாராம். அப்போ பாருங்கள், அந்த காடிக்கு தூரம் நல்லா போக வேண்டும்னா அதோடைய இன்ஜின் சரியாக இருக்க வேண்டும். அதே போல் நம்ம வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்றால் தேவனுக்கு தெரியுது, முதலாவது இந்த இருதயத்தை என்ன செய்ய வேண்டும்? தொடப்பட வேண்டும். இந்த இருதயம் கல்லாக இருக்கும் என்றால் காரியங்கள் செயல்படாது. இந்த இருதயத்தில் வேறு காரியங்கள் இருக்கும் என்றால் காரியங்களும் செயல்பட முடியாது. பிசாசானவன் லூசிபர், அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய காரியத்தை செய்து வந்தவனாக இருந்தான். ஆனால் ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது, தேவன் என்ன பார்த்தாராம்? தன்னுடைய இருதயத்துக்குள்ளே அவன் மேற்றுமை அடைந்தான். இதுவரைக்கும் நல்லா தான் வந்து கொண்டான். தேவனுடைய பிரசனத்தில், தேவனுடைய சங்கீதத்தில் அவன் தேவனை துதித்து அவர் எப்படிப்பட்டவர் என்று அப்படிப்பட்ட உறவுகளை வாழ்ந்து கொண்டு வந்த இந்த தூதனுக்குள்ளே அவன் இருதயத்துக்குள்ளே ஒரு பெருமை வந்தது. பெருமை மட்டுமல்ல, தேவனை எதிர்த்து நிற்கிற ஒரு முரட்டாட்டம் இருதயமும் அவனுக்குள்ளே வந்தது. தேவன் சொன்னார், அந்த நாளில் எந்த நாளில் உனக்குள்ளே இருதயத்திலே பெருமையும் முரட்டாட்டமும் வந்ததோ அந்த நாளிலே தேவனுடைய சந்நிதியிலிருந்து அவன் தள்ளப்பட்டவனாக காணப்படுகிறான். பாருங்கள், நல்ல இருந்த ஒரு வாழ்க்கை, நல்ல இருந்த காரியத்தை கெடுக்கிற காரியம் என்ன என்றால் அந்த இருதயத்திலே தோன்றுகிற ஒரு காரியங்கள், அந்த தேவனுக்கு முன்பாக இருந்த அந்த காரியத்தை என்ன செய்தது? கெடுத்து போட்டு விட்டது. காயினை எடுத்துக்கொண்டால், ஆபேலம் எடுத்துக்கொண்டால், இவங்க 2 பேரும் தேவனுக்கு முன்பாக பலி செலுத்துகிறார்கள். ஒரு காணிக்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது, இன்னொரு மனிதனுடைய காணிக்கை தேவனுக்கு அருவருப்பாக காணப்படுகிறது. இந்த காயினை சந்திக்கும் போது அவர் கேட்கிற காரியங்கள், ஏன் நீர் கோபமாக இருக்கிறாய்? இந்த கோபம் எங்கே தோன்றுகிறது? தன் இருதயத்திலே தோன்றுகிறது. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ பாவம் செய்ததுனால வீட்டு வாசலில் பாவங்கள் காத்திருக்கிறது, அது உன்னை மேற்கொள்ளும்படியாக அது காத்திருக்கிறது என்று அந்த இருதயத்தை காண்பிக்கிறான். உன் இருதயம் கோபமாக இருக்கிறதுனாலே நீ விட்டுவிட்டால்னாலும்
ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு அந்த கோபமான அந்த இருதயத்தோடு அவன் செயல்படுகிறான். அவன் கிரிகை எப்படியாக மாறுகிறது என்றால் சொந்த சகோதரனை அழிக்கும்படியாக செய்துவிட்டது. நம்மளுடைய இருதயம்தான் நம்மளுடைய கிரிகைக்கு கொண்டு போகிற காரியமாக இருக்கிறது. இந்த இருதயத்தை கவனமாக காத்துக்கொள்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த இருதயம்தான் நம்மை குறித்தோ இல்லை பிறரை குறித்தோ தேவனிடத்தில் வரும் பொழுதும் இந்த இருதயத்தில் இருக்கிற காரியம்தான் பேச ஆரம்பிக்கிறது. நலமான இருதயம் இருக்கும் என்றால் நம்மளை குறித்தோ பிறரை குறித்தோ தேவனிடத்தில் வரும்போது நலமான காரியத்தை பேசும். ஆனால் இந்த இருதயத்தில் நலமில்லாத காரியம் இருக்கும் என்றால் நம்மை குறித்து பேசினாலும் தவறான காரியத்தை தான் அதை பேச ஆரம்பிக்கும். பிறரை குறித்து பேசினாலும் தவறான காரியம்தான் கொடுக்க ஆரம்பிக்கும். ஆகவே நம்ம இருதயத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை சரியாக காத்து கொள்வர்களாக நீங்களும் நானும் இருக்கிற ஜனங்களாக இருப்போமாக. லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். Luke chapter 6 verse 45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். ஆமென். இங்கே பார்க்கிறோம் ஒரு 2 சுபாவமுள்ள மனுஷனை காட்டுது. ஒன்று நல்ல மனிதன், எப்படி நல்லவனாக இருக்கிறான், அவன் இருதயத்தை காண்பிக்கிறது. இன்னொரு கெட்ட மனிதன் அவனுடைய இருதயத்தை காண்பிக்கிறார்கள். இருதயத்தின் நிறைவிலிருந்து வாய்கள் பேசுகிறது. ஆக இந்த இருதயம் நல்ல மனிதனாக இருப்பான் என்றால் அந்த இருதயத்துக்குள்ளே ஒரு சமாதானம், சந்தோஷம், அன்பு அந்த இருதயம் காத்திருக்கும் பொழுது அவனுடைய செயல்கள், அவன் பேசுகிற காரியங்கள் நன்மையாக காண்பிக்கிறது. ஆனால் அதே மனுஷனுக்குள்ளே கோபம் இருக்கிறது, கசப்பு இருக்கிறது, மன்னிக்க முடியாத காரியங்கள் இருக்கிறது, இல்லை என்றால் ஒரு பகையான காரியங்கள் இருக்கும் என்றால் அவனுடைய கிரியைகள், அவனுடைய பேச்சுக்கள் அந்த காரியங்களாக காணப்படும். ஆமென். அந்தி கிறிஸ்து வருகிற காலம் நெருங்குகிறது. அந்த காலத்தில் பார்க்கும்பொழுது சில நாட்கள் இந்த ஜனங்களை பார்க்கும்போது, அவனை பார்க்கும்பொழுது ஜனங்கள் ஏமாந்து போவான். ஏனென்றால் அவன் பேசுகிற காரியங்கள் எல்லாம் நன்மையாக இருக்கிறது. ஆனால் உள்ளுக்கோ இனி அடுத்து வரப்போகிற காலத்தை பார்க்கும்பொழுது அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த கோபங்கள், அந்த கசப்பு, அந்த வெறுப்பினாலே அநேக ஜனங்களை கொள்ளும்படியாக, தேவனுக்கு விரோதமாக எழும்பும்படியாக ஒரு காலங்கள் மாறுகிற ஒரு காலங்கள். இதெல்லாம் இருதயத்தில் இருந்து எப்படி காயின் ஆபேலோடு நல்லவனாக பேசி அப்படம் கொலை பண்ணினானோ அப்படிப்பட்ட காலத்தில் தான் இனி காலங்கள் போக போகிறது. அதில் நம்ம இப்படிப்பட்ட காரியத்திலே மாற்றிக்கொள்ளாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் யோசிக்க வேண்டும். நமக்கு தெரியும் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று. நமக்கு அறிய முடியும். இருதயம் கசப்பாக இருக்கிறதா, என் இருதயம் கோபமாக இருக்கிறதா, என் இருதயத்துக்குள்ளே பாவங்கள் வாழும்படியாக ஜீவிக்கும்படியாக இடம் கொடுத்திருக்கிறேனா, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால் நான் செல்ல வேண்டிய இடம் என்று எது என்றால் தேவன் இடத்துக்குள்ளே போய் அவருடைய சந்நிதியிலிருந்து என் இருதயத்தின் காரியத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் இடத்துல நான் எடுத்து சொல்லுகிறவனாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென், ஆமென். ஏன்னால் இருதயத்தை குறித்து நாம் கவனமாக நாம் இருப்போம் என்றால் பிசாசு நம்மளை பயன்படுத்தி செயல்படாதபடிக்கு நம்ம தப்பித்து கொள்வோம். எப்படி இந்த ஆபேலுக்குள்ளே அந்த இருதயத்துக்குள்ளே அந்த கோபம், அந்த பாவம், எரிச்சல் இருந்ததுனாலே பிசாசுக்கு லாபமாக மாறிவிட்டது. அவன் என்ன செய்தான்? அந்த காயினை பாவித்து தேவன் செய்ய வேண்டிய சித்தம், தேவ சித்தம் என்னதென்றால் பிசாசை மீண்டுமாக அவன் ஒரு வித்து மூலியமாக அழிக்க வேண்டும். ஆகையால் அந்த வித்து வராதபடிக்கு, செயல்படாதபடிக்கு என்ன செய்கிறான்? இந்த மனுஷனுக்குள்ளே இப்படிப்பட்ட தீமை இருக்கிறது, அந்த தீமையை எடுத்து இந்த தேவனுடைய சித்தம் இல்லாதபடிக்கு அழித்து போட முடியும் என்று அந்த மனுஷனை ஏவி ஒரு காரியத்தை அங்கு உண்டு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இவன் பிசாசை எடுத்துக்கொண்டால் கூட பார்க்குறோம். இப்போ யூதாஸ்குள்ளே பார்த்தாலும் வேதம் சொல்லுகிறது என்ன செய்யுது? யூதாஸ் அவன் இருதயத்துக்குள்ளே இந்த உலக ஆசைகள், உலக காரியங்கள் இருந்ததினாலே பிசாசு அந்த இருதயத்தை பயன்படுத்தி தேவனுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு அவன் காரணமாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது பிசாசு அவனுடைய இருதயத்துக்குள்ளே நுழைந்தான் என்று.
இந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும்பொழுது பேதுரு அதுதான் கேட்கிறார், ஏன் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்ல பிசாசு உன்னை வஞ்சித்தான், எப்படி இடம் கொடுத்தாய்? ஏனென்றால் ஏதோ ஒரு சிந்தனைக்கு இடம் கொடுத்ததினாலே அங்கே பிசாசு நுழையும்படியாக அந்த தேவனுடைய வீட்டிலே இந்த 2 பேர் விட்டனாலே அவர்கள் மூலியமாக தேவனுடைய வீட்டிலே விரோதமாக செயல்படுவதற்கு பிசாசு அங்கே கிருகை செய்தான். ஆக நீங்களும் நானும் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்காதபடி, எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்காதபடிக்கு நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இருதயத்தை குறித்து நம்ம பிட்டனஸ் இல்லாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்கிறது, கோபம் இல்லாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லுது. இதெல்லாம் எங்கே உருவாகிறது? இருதயத்திலே உருவாகிறதுனாலே இந்த பிட்டனஸ், இந்த கோபம், அப்படிப்பட்ட எரிச்சல் இருக்கும் என்றால் பிசாசு நம்மளை பயன்படுத்தி நம்மள இருக்கிற சூழ்நிலை, குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், இல்லை ஒருவருக்கு ஒரு பகை எழும்பும்படியாக நமக்குள்ளே இருக்கிற இருதயம் என்ன செய்கிறது? அங்கு செயல்படுகிற ஒரு இருதயமாக மாறுகிறது. ஆக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியத்தை நீங்களும் நானும் கவனமாக நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னால் நம்மளுடைய இருதயத்திலிருந்தான் இந்த ஜீவனுக்கு ஏற்ற காரியங்கள் வருகிறது. நன்மையும் தீமையும் இருதயத்தின் நாவைகளின் புறப்படும் என்றால், நம்மளுடைய கிரிகள் இருதயத்திலிருந்து காணப்படும் என்றால், இந்த இருதயம் நமக்குள்ளே இருந்து சரியாக காத்து கொள்வதற்கு நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆமென். ஆபிரகாமை தேவன் சந்தித்த பின்பு ஒரு கவனன் வைக்கிறார். அந்த கவனனுக்கு அந்த உடன்படிக்கைக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் விருத்த சேதனை செய்ய வேண்டும். பழைய ஏற்பாடிலே விருத்த சேதனை செய்ய வேண்டும். அதில் தொடர்ந்து வரும்போது 8ஆம் நாள் இப்படிப்பட்ட காரியங்கள் விருத்த சேதனை செய்து வருவார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்த பின்பு தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்த உங்களுக்கும் எனக்கும் வேதம் சொல்லுகிறது, நம்மளுடைய இருதயத்திலே விருத்த சேதனை பண்ணப்படுகிறதாம். இந்த இருதயத்தை விருத்த சேதனை பண்ணுகிறது என்றால், இந்த இருதயம் கல்லான இருதயங்கள், மெற்றுமையான இருதயங்கள், பாவமான இருதயம், கோபமான இருதயங்கள் விருத்த சேதனை பண்ணப்படுகிறது. எந்த நோக்கத்தோடு? இந்த இருதயம் மீண்டுமாக தேவன் கிட்டி வர வேண்டும். இந்த இருதயம் தேவனுக்கு விட்டு தூரம் போகாதபடிக்கு, இந்த இருதயம் தேவன் வேண்டாம் என்று பெருமையாக எழும்பாதபடிக்கு இந்த இருதயம் விருத்த சேதனை பண்ணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யார் அந்த விருத்த சேதனை பண்ணுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுகிறார். என் ஆவியானவர் தான் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, எந்த சூழ்நிலை இருக்கிறது, இந்த இருதயம் எங்கே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆவியானவருக்கு தெரியும். எப்படி காயனோடு அங்கே தேவன் பேசினார் என்றால், இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் பேசுகிற ஒரு தேவன் ஆண்டவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். நம்ம இருதயத்தை அறிந்திருக்கிறதுனாலே அவர் நம்மளோடு பேசுகிறார். இந்த இருதயம் கோபமாக இருக்கிறது, ஆங்காரமாக இருக்கிறது, வெறுப்பாக இருக்கிறது, வேண்டாம் என்று விட்டுவிடு என்று இந்த இருதயத்தோடு இடப்படுத்துகிறார். ஆனால் எங்கே இந்த காரியத்தை அவர் செயல்பட முடிகிறது? நம்ம தனிமையாக தூரமாக இருக்கும்போது தான் இல்லை. எப்படி பழைய ஏற்பால விருத்த சேதனை பண்ணுவதற்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டுமோ, ஆசாரியன் இடத்துக்கு போக வேண்டுமோ, அப்படிப்பட்ட காரியத்துவதற்கு நம்ம இருதயத்தை சரி செய்வதற்கு நாம் தேவனுடைய பிரசனத்துக்கு போக வேண்டும். ஐமீன், மெர்சிடிஸ் பென்ஸ் எடுத்து சாதாரண ஃப்ரோத்தான் கடைக்கு அனுப்புமா? இல்லை, அந்த இருக்கிற அந்த இன்ஜின், அந்த ஏஜினுக்குள்ளே போய் கிரிகை செய்வதற்கு நம்ம அனுப்ப வேண்டும். அங்கே நம்மளை படைத்தவரிடத்தில் தான் இந்த இருதயம் மீண்டுமாக போக வேண்டும். அவர் கிட்டி போக வேண்டும். எப்படி தான் சூழ்நிலை இருக்கும் என்றால், கோபமாக இருக்கலாம், வெறுப்பாக, கசப்பாக இருக்கலாம், ஆனால் அந்த தேவன் என்ன செய்கிறார்? காயனை மீண்டுமாக அழைத்ததை போல நம்மை அவர் தள்ளிவிடாதபடிக்கு என்ன செய்கிறார்? கிட்டவா. அவர் இடத்துல போகும்பொழுது, பேசும்பொழுது சமூகத்தில் என்ன செய்கிறது? நம்மளுடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் அங்கே சுத்தம் பண்ணுகிறார், அங்கே தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார். அங்கே சரி செய்கிற ஒரு இடத்துக்குள்ளே நீங்களும் நானும் அவர் வரும்படியாக என்ன செய்கிறார்? அங்கே அன்போடு அழைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த வேதம் சொல்லுகிற யாக்கோபிலே பார்ப்போம் என்றால், நாம் முதலாவது தேவன் கிட்டி வர வேண்டும், அவர் கிட்டி வர முடியும். ஆமென். அங்கே இருக்கிற சூழ்நிலை சில பேர் பார்த்தாங்கன்னா அந்த இடத்த மட்டும் ஆண்டவர் கொடுக்காதபடிக்கு அது பரல அங்கேயே இருக்கட்டும், இல்லை மறக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன், இது விட மாட்டேன், அப்படியே பிடிச்சி வச்சுக்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இருதயம் இருக்கும் என்றால் அங்கே எப்படி ஆவியானவரும் பரிசுத்த ஆவியானவரும்
செயல்படுகிறார் என்று நம்மளால் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஜனங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்றால், தேவனுடைய காரியத்தை சொல்லுவார்கள் என்றால் கொஞ்சம் கவனமாக நாம் இருக்க வேண்டும். எந்த ஆவியோடு இணைந்து செயல்படுகிறார் என்று சொல்ல முடியாது. ஆமா, சில பேர் பாருங்கள், அந்த மனுஷனை சொல்லுவாங்க, நான் பேசும்போது எல்லாமே அந்த பழைய கதையை தான் பேசுவாங்க. அவங்க வேதனைப்பட்ட காரியத்தை தான் பேசுவாங்க. இல்லை என்னமோ பேசணும்னு தோணிச்சு பேசிட்டேன்னு சொல்லுவாங்க. கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஆவியோடு அவங்க இருக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் நம்ம கவனமாக. ஏன்னா தேவையில்லாத காரியத்தை நமக்குள்ளே நுழையும் என்றால் அது விதையாக மாறுகிறது. ஏமா, அதனால் தேவையில்லாத விதைகள் நமக்குள்ளே போடுவதற்கு பிசாசு கிரியை செய்து கொண்டே இருப்பான். சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மக்கிட்ட பேசுகிற எல்லா காரியத்தையும் நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீ எதை கேட்குறியோ கவனமாக இரு. ஏன்னா வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, ஆவி இருக்கிறது. அங்கே எந்த நோக்கத்தோடு ஜனங்கள் நம்ம கிட்டே வரும்போது பிசாசு எந்த நேரத்தில் இப்படி போட்டு போவான்னு தெரியாது. என்ன பேதுரு மூலியமாகவே இயேசு இடத்துல நீ மறிக்கக்கூடாது, இதுக்கு முன்னாடி தான் சொன்னான் நீ தான் தேவகுமாரன் என்று அதே மனிதனை வைத்து தான் இன்னொன்று காரியத்தை சொல்கிறார். ஆக நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம கவனமாக பிசாசுடைய காரியத்தில் அகப்பட்டு கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆவியை பகுத்தறிகிற அறிவு எப்பொழுதும் நம்மளுக்கு இருக்க வேண்டும். ஆமென். நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்மளுடைய அலர்ட்னஸ் எப்போதும் அங்கே இருக்க வேண்டும். எனக்கு தனிச்சால் சொல்லி நம்ம எங்கே இருந்தாலும் என்ன நடக்குது ஒரு நாலேஜ் இருக்க வேண்டும். சூழ்நிலை எப்படி இருக்கிறது, உலகம் எப்படி இருக்கிறது, நம்ம பேசுகிற ஜனங்கள் எதை ஒரு நாலேஜ் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ இந்த நாலேஜ் இருக்க வேண்டும். நம்ம அந்த நாலேஜ் என்ன செய்ய வேண்டும், பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும். எனக்கு பொதுவாக ஒரு காரியத்தை போகும் முன்பாக அந்த காரியத்தை நல்லா படிச்சிருவேன். ஏதாவது காரியத்தை அவங்க பேசும் முன்பாக அவங்க சரியாக பேசுகிறாங்களா தவறாக பேசுகிறாங்க எனக்கு தெரியும். சில பேர்த்தில் தவறாக பேசினா அர்கியூ பண்ணாங்களா என்ன திருப்பி பேச முடியாது எனக்கு தெரியும். நீ சொல்கிறதெல்லாம் அவுட்டா, இப்போ நான் என்னத்தவன்ட்டு இருந்து பேசி சொல்லிட்டு கேட்டு கிளம்பிடுவேன். ஸோ நம்ம ஒரு நாலேஜ் பில்டப் பண்ண பெருமைக்காக இல்லை, நான் சரியாக காத்துக்கொள்ளப்படுவதற்கு. ஆக நம்ம எங்கே இருந்தாலும் பிசாசுக்கு தெரியும் எப்படி எங்கே நுழையினாலும் அவன் தந்திரமாக அவன் கொண்டு வருவான். இப்போ பந்து விளையாடுறாங்க, சன்னத்தில் ட்ரிக் இருக்கும் பாருங்கள், இங்கே ஏமாத்துற மாதிரி அங்கே ஏற்றுவாங்க. ஸோ பிசாசு எல்லா ட்ரிக்குக்கும் என்னது ஒரு ட்ரிக்காக இருக்கிறதுனால அவனுக்கு தெரியும் எங்கே இப்போ அடிக்கலான்னு. ஆனால் நம்ம ஆவியை பகித்தறிகிற இருதயம் இருக்கும் என்றால் நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும், இது வேறு மாதிரி இருக்குது, இது பிசாசு தான் அனுப்புகிறான்ட்டு நம்ம அப்பே பிடிச்சி அது உள்ளுக்கு போகாதபடிக்கு நம்ம செயல்பட முடியும். ஆமென். அதில் ஆவியை பகுத்தறிகிற ஜனங்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். இதை மாற வேண்டும் என்றால் நம்ம தேவனுடைய காரியத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். அதில் மனிதன வாழ்க்கையில் பயிற்சி செய்ய வேண்டும். அந்த டிசைனிங் ஆஃப் ஸ்பிரிட் இருக்கும் என்றால் அநேக பிசாசுடைய பொய்க்கு காரியத்துக்கு நம்ம செய்ய முடியும், மாற்றிக்கொள்ளாதபடிக்கு நம்ம தப்பித்துக் கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்போ பாருங்கள், நம்மளை இந்த இருதயத்தின் மூலியமாகத்தான் தேவன் செயல்படுகிறார். இதே இருதயத்தின் மூலியமாகத்தான் பிசாசும் செயல்படுகிறான். இப்போ ஆண்டவர் ராஜாவை கொண்டு வந்தார். அந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவார் என்று அவர் எதிர்பார்த்து கொடுத்தாரு. ஆனால் இந்த ராஜாவோ அந்த இருதயத்தில் என்ன செய்யவில்லை, தேவனுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இல்லை. அவனுடைய இருதயம் எங்கே இருந்தது என்றால் அந்த உலக காரியத்துக்கு முன்பாக இருந்ததினாலே தேவனுடைய காரியத்தை செயல்படக்கூடாதபடிக்கு அந்த இருதயம் அங்கே ஒரு தடையை கொண்டு வந்தது. அவன் இருதயம் மற்றும் கவனமாக இந்த உலக காரியம் வேண்டாம், இந்த காரியங்கள் வேண்டாம் என்று அந்த ஆசைகள் எல்லாம் சரியாக தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று காத்திருப்பான் என்றால் அந்த சவுல் நல்ல ஒரு ராஜாவாக வந்திருப்பான், ஜோனத்தன் நல்ல ஒரு ராஜாவாக வந்திருக்க முடியும். ஆனால் அந்த சவுல் ராஜாவுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே இந்த உலகத்தின் காரியங்களை வேண்டும் என்று தீர்மானித்து தேவனுடைய காரியத்துக்கு வேண்டாம் என்று அவன் எதிர்த்து நின்றதினாலே அங்கே சாமுவேல் ராஜா வரும்பொழுது தகன பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மேன்மை அல்லவா. ஆக இந்த முரட்டாட்டங்கள், இந்த கீழ்ப்படிகள் எல்லாவற்றையும் என்ன செய்தது, அவனுடைய இருதயத்தை பிடித்து கொண்டு தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டது. மீண்டுமாக தேவன் அவர் ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும். அந்த ராஜ்யத்தின் காரியங்கள் செயல்பட வேண்டும். அந்த ராஜ்யத்தின் காரியங்கள் மூலியமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டும். பிசாசை அவர் மீண்டுமாக அந்த காலினால் மிதிக்கப்பட வேண்டும். இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன். அவன் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை அவன் என்ன செய்வான்,
அவன் செய்வான் என்று அந்த தாவீதை என்ன செய்கிறார்? தேர்ந்தெடுக்கிறார். ஆக இந்த தாவீதை அபிஷேகம் பண்ண முன்பாக சாமுவேல் அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னு பெரிய பெரிய அவங்களுடைய சகோதரரெல்லாம் பார்த்து இவனாக இருக்குமா, இவங்க தான் ராஜாவாக இருக்குமா என்று சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மனுஷன் வெளி தோற்றத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனாகிய நான் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். அதில் அவருடைய கிரியை செய்ய வேண்டும் என்றால் இந்த ஒரு மனுஷனுக்குள்ள இருதயம், தாவீதுக்குள்ள இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருந்தது? அவருடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் செய்கிற இருதயம் இருந்ததினாலே அந்த ராஜ்யத்தை கிரியை செய்ய முடிந்தது. ஆமென். அதில் உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் தேவனுக்கு முன்பாக சரியாக இருப்போம் என்றால், இல்லை சரியில்லாத நேரத்தில் தேவனுக்குள்ளே போய் நான் சரிப்படுத்தி கொள்ளுவேன் என்றால், என் இருதயம் தேவனுக்கு முன்பாக ஆயத்தமாக மாறுகிறது. அவர் ராஜ்யத்துக்குள்ளே அவர் சித்தத்தை செய்வதற்கு நான் ரெடியாக ஆறுகிறேன். அல்லேலூயா, ஆமென். ஆனால் இந்த இருதயம் நான் தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி முரட்டாட்டம் பண்ணிக்கொண்டு நான் கசப்பையும் வெறுப்பையும் வைத்துக் கொள்ளும் என்றால் இன்னொரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யமும் ஏதாவது ஒரு மனுஷன் கிடைக்க மாட்டானா? வேதம் சொல்கிறது அல்லவா, கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். அதில் அந்த எந்த இருதயம் உள்ளுக்கு வெறுப்பு, கசப்பு, கோபம், ஆங்காரம், மன்னிக்க முடியாத தன்மை இருக்கிறது, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்து அந்த இருதயத்தை என்ன செய்கிறான்? அந்த இருதயத்தை பற்றி கொள்கிறான். வேதம் சொல்லுகிறது, முதல் போன பாக்கிலும் இன்னும் என்ன செய்கிறது? இன்னும் கூட சேர்த்து 9 பேரை கொண்டு வந்து இந்த இடத்தின் மூலியமாக இருந்து நம்ம என்ன செய்யலாம்? மிஸ்ஸாஸ் அனுப்பலாம், இன்னும் பெரிய யுத்தங்களை கொண்டு வரலாம் என்று இன்னும் அந்த இருதயத்தை வேதனைப்படுத்துவதற்கு, அந்த இருதயத்தின் மூலியமாக இன்னும் அநேக தீமையான காரியத்தை கொண்டு வருவதற்கு பிசாசு வகை தேடுகிறோம். ஆக நம்ம 2 ராஜ்யத்தின் மத்தியிலே நம்ம இருக்கிறோம். 2 அதிகாரத்தின்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அந்த ஜூம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆக நம்மளுடைய இருதயத்தான் இனி பேசுகிற காரியத்திலும் செயல்படுகிற காரியத்திலும் வெளியரங்கமாக காண்பிக்கிறது. நாம் எதை பேசுகிறோம், எதை செயல்படுகிறோமோ இந்த 2 ராஜ்யத்தின் இருக்கிற காரியங்கள் பேசிக்கொண்டே பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆக இந்த இருதயத்தை மற்றும் நாம் கவனமாக இருப்போம் என்றால், இல்லை இந்த இருதயத்தில் இருக்கும்போது கசப்பு, வெறுப்பு, கோபம் இருக்கும்போது நம்ம தேவையில்லாத காரியத்தை பேசாதபடிக்கு, செயல்படாதபடிக்கு இன்னைக்கு நான் ரிப்பேர் பண்ணப்பட வேண்டும் என்று தேவனுடைய பிரசன்னத்தில் போய் நான் சரி செய்து கொள்ளுவேன் என்றால் நீங்களும் நானும் இந்த பிசாசின் ராஜ்யத்துக்குள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக இல்லாதபடிக்கு தப்பித்துக் கொள்வோம். அல்லேலூயா, ஆமென். ஆக நம்மளுடைய இருதயத்து குறித்து நீங்களும் நானும் கவனமாக இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். பிசாசு பயன்படுத்துகிற இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னதை போல ஜனங்கள் பேசுகிற வார்த்தைகள், ஜனங்கள் சொல்லுகிற காரியங்கள். இந்த அன்னாள் அவ மலடி தான், பிள்ளை இல்லை தான், ஆனால் அவளுடைய வாழ்க்கையை இன்னும் வேதனைப்படுத்துவதற்கு, இன்னும் கசப்பாக மாற்றுவதற்கு, இன்னும் தேவன் மேலே கோபம் அடைவதற்கு, இன்னும் தேவனை வெறுக்குவதற்கு சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தேவையில்லாத காரியத்தை போட்டுக்கொண்டே பேசிக்கொண்டே பெண்ணினா என்ன செய்கிறார்? அவள் இன்னும் கசப்பு அடையட்டும், இன்னும் கோபம் அடையட்டும் என்று தேவையில்லாத வார்த்தைகள் என்ன செய்கிறது? அங்கே பேசிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. இவள் அந்த வார்த்தையை கேட்டு அவள் இருதயம் இன்னுமாக உடைந்து கசப்பாக, வேதனையாக மாறிவிட்டது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் அவள் எழும்ப முடியாமல் வேதனைப்பட்டு ஆனால் ஒரு நாள் வரும்பொழுது அவள் தீர்மானித்தாள். அவள் எங்கே போவாள்? அவள் தேவனுடைய வீட்டுக்கு, தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே போவாள் என்று தீர்மானித்தாள். அந்த வேதனைப்பட்ட அந்த இருதயங்கள், கசப்பு இருக்கிற அந்த இருதயங்கள் எங்கே மாற முடியும்? என்னை படைத்தவர் இடத்துல தான் மாற்ற முடியும் என்று அவள் என்ன செய்தால், அந்த தேவனுடைய வீட்டிலே போய் அந்த படைத்தவருடைய பிரசனத்தில் இருந்து அவள் இருதயத்தில் உள்ள காரியத்திலெல்லாம் வேதம் சொல்லுகிறது, அவள் அழுவ முடியாதபடிக்கு, சொல்ல முடியாதபடிக்கு அதை தேவனிடத்திலே சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இதை பார்த்து கொண்டிருந்த ஏலி அவள் கேட்குறான், எவ்வளோ நாள் தான் நீ இந்த தண்ணியை குடிச்சு, இந்த மதுவை குடித்து கொண்டு உளறி கொண்டு இருப்பாள். சொன்ன, இல்லை என்னை தப்பாக சொல்லாதீங்க, என் இருதயத்தில் இருக்கிற காரியத்தை இன்றைக்கு நான் தேவனிடத்துல சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று. ஏலி சொல்லுகிறான், உன் விருப்பத்தின்படி ஆண்டவர் செயல்படுவார் என்று. தேவ ஜனமே, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் சில நேரத்தில் நம்மளை வேதனைப்படுத்தும்படியாக பிசாசு எழுப்புவான்.
என்றால் நம்மளை கொண்டு தேவன் ஒரு காரியம் செய்ய வேண்டும். நம்மளை வைத்து தான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அதில் இந்த காரியங்கள் நம்மளை வேதனைப்பட்டு நம்ம ஆத்மா உடைந்து போகாதபடிக்கு நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆத்மா வாழ்வதை போல தான் நம்ம எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். ஆமென். இந்த ஆத்மா எழும்பாதபடிக்கு, இந்த ஆத்மா சோர்ந்து போச்சுன்னா தேவனுடைய காரியத்தை செய்ய முடியாது, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நம்ம ஓட முடியாது, ஜெயமாக ஓடி முடிக்க முடியாது. இப்போ பிசாசுக்கு அதுதான் வேண்டும். நீ ஓடாத, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ செய்யாத, இருக்கிற இடத்துல நீ அமர்ந்து உட்கார்ந்து இருந்தால் போதும் என்று இப்படிப்பட்ட ஒரு அமைதி அடிக்கி இருக்கிற சூழ்நிலைக்குள்ளே தான் உங்களும் என்னை வைக்கும்படியாக பிசாசு செயல்படுகிறான். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தின் தேசத்தில் அடிமையாக எல்லாம் சொல்கிறான், இல்லை உற்று நான் போய் என் தேவனை ஆராதிக்க வேண்டும், என் இருதயங்கள் என் தேவனை ஆராதித்து என் இருதயத்திலிருந்து என் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது பவுரன் சொல்லுகிறான், இல்லை முடியாது. நீ சொல்கிறான், இன்னும் என்ன செய்ய, இன்னும் கூட கூட்டு, இன்னும் அதுங்க போய் சொந்தமாகவே அந்த கல் இதுக்கு செய்கிறதுக்கு தேட சொல்லி இன்னும் அதுங்களை என்ன செய்கிறான், வேதனைப்படுத்துகிறான். இதை மோசே என்ன செய்தார், தேவனுடைய பிரச்சனத்தில் இருந்து காரியத்தை சொன்ன பின்பு தேவன் இப்போ சொல்லுகிறார், இல்லை இப்போ என்னுடைய காரியங்கள் காணப்படும் என்று. அங்கே தேவன் கிரிகை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அங்கே நம்ம சும்மா போய் அமர்ந்திருந்து உடைந்து போய் நம்ம ஓட்டத்தை ஓடுவதற்காக தேவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுக்கவில்லை. நம்ம ஓட வேண்டிய நோக்கங்கள் தேவன் வைத்திருக்கார், நம்ம மூலியமாக செய்ய வேண்டிய சித்தங்களை தேவன் வைத்திருக்கிறார். அதை செயல்பட வேண்டும் என்றால் நம்மளை உடக்க வைக்கிற வார்த்தைகள் வரும்பொழுது நம்ம அதுக்கு செவி சாய்த்து உடைந்து போகாதபடிக்கு தேவனுடைய பிரசனத்தில் நாம் அமர்ந்து இருந்து பலன் அடைய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருப்பவர் கழுகை போல பலன் அடைந்து சட்டைகளை அடைத்து என்ன செய்கிறோம், தூரமாக பறக்கிறோம். ஆமென். எலியா தேவனுடைய பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தான். ஆனால் அந்த எசபேல் பேசின அந்த வார்த்தை அவனுடைய ஆத்மாவை உடைத்து பின்பு அவன் சொல்கிறான், போதும் போதும், இப்போ ஒளிந்து கொண்டான். மீண்டுமாக தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது அந்த வார்த்தை தான் என்ன செய்கிறது, மீண்டுமாக அவனை உயிர்ப்பிக்கிறது, பலன் அடைய செய்கிறது, மீண்டுமாக அவனை ஓட செய்கிறது. அங்கே நீங்களும் நானும் ஓட வேண்டும் என்றால், நிற்க வேண்டும் என்றால், நான் முதலாவது போக வேண்டிய இடம் என்றால் தேவனுடைய வீட்டுக்கு, தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய பிரசனத்தில் போய் உடைய வார்த்தையை அனுப்புங்க, பேசுங்க என்று ஒரு இருதயம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து லுக்கா மத்திய 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் என்றால், புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 13. அங்கே விதை விதைக்கிறவனை குறித்து அங்கே சொல்லுகிறார். ஒரு மனிதன் விதைக்கும்படியாக போனால் சில விதைகள் கற்பாதையில் விழுந்தது, சில விதைகள் முள்கள் உள்ள இடத்திலே விழுந்தது, வழி விதத்தில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது என்று சொல்லுகிறார். வாசிக்கலாமா? மத்திய 13ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனோ வழியருகே விதைக்கப்பட்டவன். இருங்கம்மா, இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது வசனத்தை விதைச்ச விடனே. இந்த வசனம் தான் நம்மளை 30, 60, 100 கனி கொடுக்க போகிறது. இந்த வசனம் தான் நம்மளை ஓட செய்கிறது. இந்த வசனம் தான் இன்னொரு ஊழியத்துக்கு நம்மளை பலப்படுத்த போகிறது. அங்கே பிசாசு பார்க்கிறான், எந்த வசனம் போய் கிரிகை செய்யும் முன்பாக அந்த வசனத்தை என்ன செய்கிறான், அப்பயே பிடுங்கி போட்டுக்கிறான். வேணாம். எப்படி பிடுங்கிறான்னு தெரியல. ஒன்று, நம்ம இருதயம் வேண்டாம் என்று சொல்லுகிறது, வேண்டாம். இல்லை, அந்த பேசும் பொழுது நீங்கள் என்ன பேசினா என்ன கேட்கணும்னு இருக்கிறது. எப்படியோ ஒரு இடத்துல இந்த வசனம் கிரிகை செய்யாதபடிக்கு பிசாசு இது பண்ணுறான். தொடர்ந்து வாசிங்க. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனம் இன்னொரு ஜனங்களை பார்க்க முடியும். சில பேர் வசனத்தை பேசும்போது சந்தோஷமாக எடுத்துக்கிறது போல இருக்கும். அவங்க தான் வசனத்தை நல்லா கேட்குறாங்க, அவங்க தான் கண்ணி தர்றது போல இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் சென்று பார்த்தா திடீர்னு மாறிடுவாங்க, காண போயிடுவாங்க. என்னடா அப்படின்னு
வேதம் சொல்லுகிற அந்த வசனத்தை கேட்குறாங்க, சந்தோஷம் கொடுக்குது. ஆனால் கேட்ட வசனம் உள்ளுக்கு வேறடைவதற்கு அவங்க இடம் கொடுக்கவில்லை. தொடர்ந்து, ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்த உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். பாருங்க, இன்னொரு ஜனங்களை சொல்லுகிறது, முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட இவன் என்றால் இந்த வசனத்தை கேட்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே என்ன காணப்படுகிறது? உலக கவலைகள், உலக பாரங்கள், உலக ஆசைகள். இந்த காரியங்கள் இப்படி இருக்கிறதுனால, இப்படிப்பட்ட காரியங்கள் அவன் இருதயத்துக்குள்ளே இடம் கொடுத்து இருக்கிறதுனாலே அந்த வசனமும் பிரயோஜனம் இல்லாதபடி போகிறது. சவுளை போல வசனம் விதைக்கப்பட்டது, போ ஜெயம் எடுப்பாய். ஆனால் அவனுக்கு என்னதென்றால் அந்த உலகத்தின் காரியத்தை பார்க்கும்போது அதெல்லாம் நன்மையாக இருக்கிறது. அதை வைத்ததினாலே அந்த வசனம் கிரிகை செய்யாதபடி அவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு இடத்துக்குள்ளே போய்விட்டான். தொடர்ந்து வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ உணர்கிறவனமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். ஆமென். இன்னொரு நிலம் சொல்லுகிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள். நீங்களும் நானும் நம்ம கனி தர வேண்டும். அங்கே நம்ம இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ள வேண்டும். இந்த விதைக்கிற வசனம் தான் இனி என்னுடைய இன்னொரு காரியத்தை கொண்டு போகிறது. என்னுடைய ஊழியமோ என் மூலியமாக ஆசீர்வாதமோ காரியங்கள் செயல்படுகிறது. அங்கே விதைக்கிற வார்த்தை எனக்கு வரும் பொழுது அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்துக்குள் என்ன செய்ய வேண்டும்? பத்திரமாக காத்துக்கொள்ள வேண்டும். இதை ஸ்டோக் பண்ணுவதற்கு உலக கவலை வரும். நிச்சயமாக உலகத்தில் இருக்கிற உலக கவலை வருகிறது. இல்லை, இதை சோக் பண்ணுவதற்கு, இதை எடுத்து போடுவதற்கு, திருடுவதற்கு உலக ஆசைகள் வருகிறது. உலகத்தில் இருக்கிறோம் அல்லவா, உலக ஆசைகள் வருகிறது. இல்லை, உலகத்தின் எல்லா தேவையில்லாத காரியங்கள் வருகிறது. ஆனாலும் இந்த வசனத்தை நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு 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 பிரெக்னனான ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளையை காத்து கொள்ளுகிறாளோ என்றால் அது 9-10 மாதம் சுமந்த பின்பு அது நல்ல ஒரு ஜீவனை கொண்டு வர வேண்டுமோ, அதே போல் நீங்களும் நானும் நமக்காக எனக்காக கொடுக்கப்பட்ட வசனத்தை நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி காத்துக்கொள்வது? இயேசு கிறிஸ்து மரியாளுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அங்கே நடத்தும்படியாக யோசேப்பு இருந்தான். அங்கே இந்த யோசேப்பு இடத்துல தேவன் பேசுகிறார், இப்போ இங்கே போ, இப்போ இங்கே போவாத, இதை செய்யாத என்று ஒரு வழி நடத்து தேவன் அவனோடு வழி நடத்துகிற ஒரு காரியம் இருந்ததினாலே இந்த இருதயத்தின் இந்த கர்ப்பத்தின் கனியை என்ன செய்து கரெக்டாக அது ஜீவனை கொண்டு வருவதற்கு அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஜீவிக்கிற ஒரு செவிகள் இருந்தது. அதான் ஒவ்வொரு சபையிலும் பேசும் பொழுது ஒரு நன்மையான காரியத்தையும் பேசுகிறார், ஒரு குறைகளும் பேசுகிறார். இந்த குறையை நீ செயல்பட்டு விட்டால் நீர் இங்கே ஜெயம் எடுத்து நீ இப்படி வாழ முடியும் என்று ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சொன்ன பின்பு சொல்லுகிறார், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடப்பான். அல்லேலூயா, ஆமென். ஆகையால் நம்மளுக்குள்ளே விதைக்கிற வார்த்தையை நம்ம கவனமாக கேட்போம் என்றால் நம்ம நிற்க வேண்டிய இடம், செயல்பட இடத்திற்கு கேட்கிற வார்த்தை தான் நம்மளை மாற்றப் போகிறது. அல்லேலூயா. வசனம் ஒன்றி தான் உங்களையும் என்னையும் உருவாக்கி மாற்றி கட்டி அதை நடத்த போகிறது. வேறு எந்த காரியமோ எந்த மனுஷனும் நம்மளை முடியாது. ஆமென். ஆக வசனம் இருக்கும் என்றால் அந்த வசனத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆமென். கையில் வேதம் இருக்கும் என்றால் அந்த வேதத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். வசனம் ஏதோ ஒரு காரியம் பார்க்கும்போது வசனம் அந்த இடத்துல வரும் என்றால் முதல்ல அந்த வசனத்தை, ஒரு வசனமாக இருந்தாலும் அந்த வசனத்தை படித்து ஒரு தியானம் எடுத்து உள்ளுக்கு வைத்துக்கொள்ள வேண்டும். எப்போ பயன்படுத்துமோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த வசனம் நம்மளுக்கு பலத்தை கொண்டு வருகிறது. அந்த வசனம் நம்மளுக்கு தெளிந்த புத்தியை கொண்டு வருகிறது. அந்த வசனம் நம்ம ஒரு காரியத்தை சந்திக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த வசனமே நம்மளுக்கு எச்சரிக்கையாக மாறுகிறது. ஆமென். ஆகையால் நம்மளை இருதயத்தை காத்துக்கொள்வது வெளியே இருக்கிற சூழ்நிலை அல்ல, அந்த வசனம் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளும். யோசேப்பு கடந்து போன பாதைகள்
பெரிய பாடுகள், பெரிய வேதனைகள் அவன் ஆத்மாவை பாதித்தது, அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் பாதித்தது, அவனுடைய உறவை பாதித்தது, மாம்சத்து விலையமாகவும் பாதிக்கப்படுது. ஆக ஆவியிலே ஆத்மா சரீரத்தில் இந்த யோசேப்புக்கு என்ன சொல்லுவாங்க, தரமட்டமான அடியா, அப்படிப்பட்ட அடி, சரியான அடி. ஆனாலும் வேதம் சொல்கிறது ஒன்று காரியம் மட்டும்தான் அவனை எல்லா சூழ்நிலையும் கொண்டு போனது, அவனுக்குள்ள இருந்த அந்த வார்த்தை. அந்த வார்த்தை மட்டுமே அங்கே பலன் பண்ணி செய்கிறது. பவுல் அந்த படகுல போகும்போது அந்த பெரிய படகுலே உடஞ்சி 24 hours அந்த பெரிய கடலிலே கிடக்குறாங்க. ஆனால் ஒன்று தெரியும், பவுல் என்ன சொல்ல, அழிய மாட்டேன். ஏன்னா இன்றைக்கு தூதன் வந்து சொன்னால் நான் இங்கே போக வேண்டும் காரியம். அங்கே வசனம் தான் அந்த இருக்கிற சூழ்நிலையின் மத்தியிலே நான் இன்னும் நிற்பேன் பிழைப்பேன் என்று தேவனுடைய வசனம் அவனுக்கு அந்த பாதை வெளிச்சம், அந்த ஃபியூச்சர் கொண்டு வருகிறது. ஆக நீங்களும் நானும் தேவன் பேசுகிற குரலை கேட்கிறவர்களாக மாற வேண்டும். அவர் சத்தத்தை கேட்கிறவர்களாக மாற வேண்டும். அதை பயிற்சி செய்ய வேண்டும்னா முதலாவது வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். ஆவியானவர் பேசுவார், நம்மளும் தீர்க்கதரிசி அப்படி நம்ம மூவ் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற காலத்தில் தீர்க்கதரிசனம் பேசுகிறாங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக போகும்போது உனக்கு என்ன வருதோ முதல் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்கிறாங்க, அது தீர்க்கதரிசனமாக மாறிடுது. அப்போ எங்கே போனாலும் நான் யோசிக்கிறதெல்லாம் ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறாங்க, ஆனால் முடிவு சமத்தில் கஷ்டமாக போகிறது. இந்த சரியான தீர்க்கதரிசி தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து தீர்க்கதரிசனம் சொல்கிறார்களோ அவங்க சத்தத்தை நம்ம கேட்கலாம். ஆனால் எடுத்தவங்களாம் தீர்க்கதரிசனம் சொல்கிறோமா கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே வருகிறோம். ஏனென்றால் இந்த பேதுரு வாயில தேவனுடைய நீதான் தேவ மனுஷன் தேவ குமாரன் சொன்ன அதே பேதுரு வாயில வேற காரியம் வரும் என்றால் தேவனுக்கு பயந்து வாழாத ஜனங்கள் இடத்துல என்னென்ன காரியங்கள் புறப்பட்டு வரும் நம்மளுக்கு தெரியாது. அதில் அவங்கள சார்ந்து வாழ முடியாது, வசனத்தை சார்ந்து நீங்களும் நானும் வாழ வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அதில் என்ன சூழ்நிலை இருந்தாலும், இருதயங்கள் எப்படி தான் இருந்தாலும், இந்த கெட்ட குமாரனை போல மீண்டுமாக நம்ம தகப்பனுடைய வீட்டுக்கு வர வேண்டும். அவனுடைய இருதயங்கள் தூரமாக இருந்தது. அவன் இருதயம் இந்த உலக காரியத்தினாலே அவன் இருதயம் அப்படி நுழைந்து அந்த உலக ஆசைகள், உலக இச்சைகள் இருதயத்தை நிலைந்து விட்டது. அது உலகத்தின் இன்பத்தை கொண்டு அவன் சந்தோஷமாக இருந்தான். இந்த எல்லாவற்றையும் இழந்து போனோடனே அந்த இருதயத்துக்குள்ளே உலக கவலைகள், வேதனைகள், துன்பம் அந்த இருதயத்தை நிரப்பி விட்டது. அந்த இருதயங்கள் ஒரு வேதனைக்குள்ளே காணப்பட்ட ஒரு இருதயமாக மாறிவிட்டது. ஆனால் இப்படி இருந்த அந்த பண்டிகள் மத்தியிலே பண்டி சாப்பாடாவது கிடைக்குமா என்று இருந்த இந்த சூழ்நிலை இருந்த இந்த மனுஷனை தான் மீண்டுமாக அவர் ஒரு ரிங் சீல், ஒரு அதிகாரத்தின் மோதிரத்தை கொடுத்து, நல்ல ஒரு அங்கியை கொடுத்து, மீண்டுமாக நல்ல ஒரு இடத்துல மீண்டுமாக அவனை ஆளுகை செய்ய வைத்த ஒரு காரியம் என்னதென்றால், அவன் இருந்த இடத்திலிருந்து தன் தகப்பனுடைய இடத்துக்கு அவன் போக வேண்டும் என்று தீர்மானித்தான். அப்போக முன்பாக நடுவில் சொல்லுகிறான், அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உமக்கும் விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அவனுடைய செயல்கள் அங்கே போகிறது, நான் அவருடைய வீட்டுக்கு போவேன். எங்கே ஆரம்பித்தது? தன்னுடைய இருதயத்தில் அவன் தீர்மானித்தான், நான் இந்த இடத்துல இருந்து என் தகப்பன் இடத்துக்கு போவேன் என்று தீர்மானித்தான். அங்கே போனவுடனே அவன் வாழ்க்கை மீண்டுமாக மாறிடுச்சு. அவன் அதிகாரம் உள்ளவனாக தேவனுடைய பிள்ளைய அவன் தகப்பனுக்கு குமாரனாக செயல்படுகிற இடத்துக்குள்ளே மீண்டுமாக காணப்பட்டான். அந்த தேவ ஜனமே, நம்மளை இருதயம் தான் நம்ம எங்கே போக போகிறோம், என்ன செய்ய போகிறோம், நம்ம எங்கே நிற்க போகிறோம் என்று நடத்த போகிறது. ஆக இந்த இருதயத்தை நாம் எல்லா காவலோடு காத்துக்கொள்ளும் என்றால் தகப்பனின் வீட்டில் அதிகாரமாக நிற்க செய்யும். இருதயத்தை காத்துக்கொள்ளாதபடி இருப்போம் என்றால் இந்த இளைய குமாரன் எங்கே போய் தேவையில்லாத காரியத்தில் மாற்றிக்கொண்டானோ அந்த இடத்துல மாற்றிக்கொள்ளுவான். இதை தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு இரவும் பகலும் கேட்கிறதாய் மாற வேண்டும். ஏனென்றால் இந்த இருதயத்தை திருடும்படியாக தேவையில்லாத ஆலோசனைகள், பாவிகளுடைய காரியங்கள் எல்லாம் செயல்படும். ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நீங்களும் நானும் மாறும் என்றால் அந்த இருதயம் அவருக்கு மட்டும்தான் கீழ்ப்படியும் என்று நெகேமியா போல நம்ம ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்ம கட்ட வேண்டிய காரியத்தை கட்டி முடித்து அதை மேற்கொண்டு ஆளுகை செய்கிற தெய்வ ஜனமாக மாறுவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அந்த சொந்த காரியத்தை நம்ம போராட முடியாது. ஏன்னா பலத்தும் அல்ல, பலக்காரியமும் அல்ல. ஆவியானவர் நம்ம இருதயத்தை விருத்த சேதனை செய்வதற்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால் அவர்
எப்படி செய்ய வேண்டும் என்று செய்து முடிப்பார். ஆமென். தெய்வம் நம் பக்கத்தில் இருந்து அவர் நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனுஷனால் கூடாதது தேவரே மாலை கூடும். மனுஷனுக்கு இந்த காரியம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் தேவனுக்கு இந்த காரியம் சுலபமாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்கி தூரம் போயிருப்போம் என்றால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. இளைய குமாரனைப் போல இந்த இருதயத்தின் இந்த உலகத்தின் காரியத்துக்கு இன்பத்துக்கு ஆண்டவரே என் இருதயத்தை வித்திருப்பேன் என்றால் என்னை மன்னித்தருளலாம். நான் மீண்டுமாக என் தகப்பனுடைய வீட்டுக்கு வந்து என் தகப்பனுடைய அன்பிலும் பாசத்திலும் அவருடைய முத்தத்திலும் அவருடைய பிரசனத்திலும் இருப்பதற்கு நான் ஒப்புக்கொடுக்கிறேன். தாவீதை போல ஒன்றே நான் கேட்டேன், அதுவே நான் நாடுவேன். தேவனுடைய வீட்டிலே நான் இருந்து அந்த வீட்டின் காரியத்தை தியானித்து நான் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று. இந்த இருதயத்துக்கு ஒரு நோக்கத்தை தாங்க ஆண்டவரே. இந்த இருதயம் ஒரு சத்தத்தை கேட்குவதற்கு இந்த இருதயத்தை செய்யுங்க ஆண்டவரே. என் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய ஆடாக நான் பின்தொடர்வதற்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். சாசானவன் விதைக்கிற எல்லா பொய்களுக்கும் நான் இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே என் மேய்ப்பனுடைய சத்தத்தை மட்டும் கேட்டு செயல்படுகிற ஆடுகாய் இருக்கும்படியாக என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். அந்த மேய்ப்பன் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய்விட்டு நான் செழிப்பாகவும் பசுமையுமாம் இருப்பதற்கு என்னை நடத்துவீராக. என் ஆவியாத்ம சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.